உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும். செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். நாங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லா குடும்பங்களையும் பிளஸ் பண்ணுறோம். இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் ஆண்டவரை ஆராதிங்க. அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். Hallelujah, துதி உமக்கே.
தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், ஆமெனை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே, 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 அல்லேலூயா துதி உமக்கே. ஷபபல துனரியால ஹதனரு ஓரபரியா கரபா எல்லா துதி உங்களுக்கு தான் ஆண்டவர். எல்லா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்பா நன்றி நன்றி நன்றி. ஓ ரியா கதர ஷகரபரபா அரக்கன் கோலியாத்தை அழிக்கிற வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி சொல்ற ஆண்டவரே. அப்பா எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறவரே, எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா எங்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, கண்மலையில உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. சாம்பலின் வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. தூசியை தட்டி விட்டு சாம்பலை விட்டு எழுந்து நீ எழுந்துருன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீ எழும்பி பிரகாசின்னு சொன்னீங்கப்பா. எங்க வாழ்க்கையை சிங்காரமா மாற்றிருக்கிறீங்க ஆண்டவர். உங்க வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றிருக்கிறார். சாம்பலின் வாழ்க்கை இனி உங்களுக்கு கிடையாது, அழுகையின் வாழ்க்கை இனி உங்களுக்கு கிடையாது, புலம்பலின் வாழ்க்கை இனி உங்களுக்கு கிடையாது, வேதனையின் வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு சிங்காரமாய் உங்க வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். உங்க வாழ்க்கையை அலங்கரித்திருக்கிறார். நீங்க வாளா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் உங்களை தலையா வைத்திருக்கிறார். நீங்க கீழா இருக்க மாட்டீங்க, நீங்க மேன்மையா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஓ ரபபபல தூரா ஷிகலபரபரபாங். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் கோலியாத் மாதிரி பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த கோலியாத்தை அழிக்கிற அந்த வல்லமைய ஆண்டவர் அந்த சின்ன தாவீதுக்குள்ளதான் வச்சிருந்தாரு. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஏன் இந்த பாட்டு வந்துச்சுன்னு தெரியல. எத்தனை பேர் ஹார்ட்ல ரொம்ப ஹார்டாக இருக்கீங்கன்னு தெரில, எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தெரில, எத்தனை பேர் சிரிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? சிரின்றாரு. வசனம் சொல்றது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமா, பெஸ்ட் மெடிசன். இந்த உலகத்திலே பெஸ்ட் மெடிசன் என்னன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது தான் பெஸ்ட் மெடிசன். வசனம் சொல்லுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சின்னதா மகிழ்ந்தீங்கன்னா சின்ன காரியம், பெருசா மகிழ்ந்தீங்கன்னா பெரிய காரியம். ஹல்லேலூயா. பாடுங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, நல்ல மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும்,
முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகளாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. பாருங்க, யாராவது பாவ உணர்வு இருக்கீங்களா? பிரதர், அந்த ஒரு டைம்ல நான் செஞ்ச பாவம் என்ன மன்னிப்பாரா? இல்லை, நான் ஆண்டவருக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே, ஆண்டவர் என்ன நேசித்த மாதிரி நான் நேசிக்கலையே, இல்லை என் வாலிப வயதை நான் வீணாக்கிட்டேனே, இல்லை என் சின்ன பிராயத்தில் நான் இன்னும் ஆண்டவரை தேடி இருக்கலாமா, இல்லை என் வாலிப வயசில் நான் இன்னும் தேடி இருக்கலாமா, ஏன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூட நான் ஆண்டவரை இன்னும் திருப்திப்படுத்துகிற மாதிரி வாழ்றேனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வருது. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஏசப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு என்னமா செய்வார்? ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சி உங்களுக்கு முத்தம் கொடுத்துருவாரு. அந்த தகப்பனை தானே பண்ணாரு. இந்த இளைய குமாரன் எங்கேயோ போய் பாவம் பண்ணிட்டு என் தகப்பட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வரத்துக்குள்ள இந்த தகப்பன் என்னமா செஞ்சார்? போய் ஹக் பண்ணி அவரை கிஸ் பண்ணிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசலாம் விடலங்க. இந்த இளையகுமாரன் கற்பனை பண்ணிட்டு வர்றாரு, நான் போவேன் என் தகப்பன்ட்டு போய் நான் மன்னிப்பு கேட்கலாம் விடல. போன உடனே கட்டி பிடிச்சிட்டாரு, போனவனை ஹக் பண்ணிட்டாரு, போனவனை கிஸ் பண்ணிட்டாரு. இதுதான் லவ், இதுதான் காட்ஸ் லவ். மனுஷனால புரிந்து கொள்ள முடியாத ஆண்டவரே நான் தப்பு அப்படி உடனே கட்டி பிடிச்சிருவாரு, உடனே கட்டி பிடிச்சிருவாரு. நீங்க ஆண்டவர் கிட்ட வந்து ஏசப்பானா டக்குன்னு ஹக் பண்ணிடுவாரு, உங்களை கிஸ் பண்ணிடுவாரு. அதான் ஃபாதருடைய ஹார்ட், அதான் கடவுளுடைய இருதயம். மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்து கொண்டார். சில பேர் சொல்லுவாங்க மன்னிப்பேன், ஆனா டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இருக்கணும், கிட்ட வரக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. மன்னிச்சிட்டேன் பிரதர், அதே எப்படி பிரதர் நான் மன்னிச்சிட்டேன், எனக்கு செஞ்ச துரோகம் நான் அவங்கள்ட்ட பார்த்துட்டு போயிடுவேன் பிரதர். அது இல்லைங்க ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை, அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிக்காட்ட அழைக்கப்பட்டவர்கள். ஏசப்பா பூமியில வந்தப்ப அவருடைய அன்பை அளவில்லாம காட்டினார்ல. இப்ப ஏசப்பா என்னமா நினைக்கிறாரு? உன் இருதயத்தை கொடு, நான் ஓ மூலமா என்னோட அன்பை இந்த உலகத்துக்கு காட்டணும். ஹல்லேலூயா. நீ எனக்கு வேணும், ஏன் நான் உங்களுக்கு வேணும் ஏசப்பா? என் அன்பை இந்த உலகத்துக்கு காட்டணும். உடனே நம்பலாம், சரிங்க சரிங்க ஏசப்பா காட்டுங்க காட்டுங்க. முதல்ல சொல்லுவாரு, உனக்கு பிடிக்காம ஒருத்தன் இருக்கான் பத்தியா, அவன்கிட்ட போய் அந்த அன்பை காட்டுன்னு. அதுதான் கஷ்டமா இருக்கும், அதுதான் கஷ்டமா இருக்கும். என்னது ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற இத்தனை கோடி ஆட்கள்கிட்ட வேணா உங்க அன்பை காட்டுற ஆண்டவரே, ஆனா அந்த ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ அந்த ஆள்கிட்ட தான் காட்டணும் என் அன்பு. மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். யார் மேலையாவது நமக்கு அதிருப்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன், நம்மளை அவங்க நினைக்க கூட மாட்டோம், ஆனால் ஹார்ட்டில் ஒரு பார் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
வெளியே சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கலாம். ஆனா யார் மேலேயாவது ஒரு அதிருப்தி இருந்துச்சு, குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல, இல்லை நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ல யார் மேலேயாவது ஒரு அப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே சொல்றேன், நிச்சயமா நம்மளால சந்தோஷம் இருக்க முடியாது. அது உங்களுக்கும் நல்லா தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்மளை வாழ்ந்துட்டோம்ல எத்தனை வருஷம், 40-44 வருஷம் நம்மளும் வாழ்ந்துட்டோம்ல, நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அது என்னைக்காவது குத்திக்கிட்டே இருக்கும், நம்மளை பல வருஷமா குத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேசாம அந்த ஆளை போய் லேடிஸா இருந்தா ஜென்ஸா கட்டி பிடிச்சிருங்க, அள்ளி முடிஞ்சு போச்சு. அது ஏன் நம்மளுக்கு குத்தணும்? அதை நம்ம குத்தணும் பாருங்க. சாவு மாம்சம் சாகணும், ஆவி வாழணும். யாரையாவது பார்த்தா அடிக்கணும் போல அந்த ஆள் தோணுதா, அந்த ஆளை போய் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சிருச்சு. அது ஒரு செகண்ட் தாங்க, நீங்க செஞ்சு பாருங்களேன். ஒரு செகண்ட்ல காலி. அந்த தவறான எண்ணம், அவங்க மேல இருக்கிற கசப்பு, அதெல்லாம் அப்படியே செத்து மண்ணோட மண்ண புதைஞ்சு போயிடும். மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்து கொண்டார், மகளாய் சேர்த்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். பாருங்க, கிருபையின் முத்தங்கள். மன்னிக்கிறாரு, அவனை மகளா சேர்த்துக்கிறாரு, கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணிட்டு என்னமா தராரு? புது உயிர், புது வாழ்க்கை, புதிய மனுஷனா மாத்திடுறாரு. அல்லேலூயா. நம்ம புதுசா மாறிடுவோம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நேற்று ப்ராஃபட்டிக் ஈவினிங்ல பேசிக்கிட்டே இருக்கிறேன். 2-3 பேருக்கு ப்ராஃபஸி பண்ணும்போது, வர்ஷா சிஸ்டருக்குலாம் சொல்லும் போது வருது எனக்கு. என்ன வருதுன்னா, மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகணுமா. காலையில ஏஞ்சி கண்ணாடியை போய் பார்ப்பீங்க பாருங்க, கண்ணாடியில் உங்க முகம் இருக்காது, வேற முகம் இருக்கும். மன்னித்து அணைத்து கொண்டார், மகனாய் சேர்த்து கொண்டார். மன்னித்து அணைத்து கொண்டார். ஏதாச்சும் ஆண்டரை ஏத்துக்கிட்டேங்க, ஆண்டரை ஏத்துக்கிட்டு அவர் பிள்ளையா மாறிட்டேங்க அப்படின்னா, பழைய மனுஷன் கலைஞ்சிட்டான், புதிய மனுஷன் வந்துட்டான். அந்த பழைய மனுஷனுக்குரியது எல்லாம் கலாத்தியர் 5:19 சொன்ன எல்லா பாவம் குணம் எல்லாம் செத்து போச்சு. இன்னைக்கு வந்து காலையில ஏஞ்சி கண்ணாடியை பாக்குறீங்க, யார் அது? பீட்டர், அது வேற மாதிரி இருக்கிறான், முகம் வேற இருக்குதுங்க. என்னங்க விஷயம்? மறுரூபம் ஆயிட்டோங்க. அல்லேலூயா. பிரதர், மறுரூபம்னா நம்ம செத்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது இல்லைங்க, அது இல்லை, இங்கேயே. நீங்க ஆனா பாருங்களேன், உங்களுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற போட்டோவை தூக்கி பாருங்களேன், அதெல்லாம் மூஞ்சா இருக்கும், இப்பதான் முகமா இருக்கும் பாருங்க. நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற போட்டோ எடுத்து பார்த்தா அந்த பிரதரும் சிஸ்டரும் சொல்லுவாங்க, பாருங்க பிரதர் எவ்வளவு கொடூரமா இருக்கிறேன்னுவாங்க. இப்போ இருக்கிற போட்டோ அவங்கள பார்த்தா அவ்வளோ அழகா இருப்பாங்க. சில பேரை பார்த்தாலே கிறிஸ்தவர்கள்னு தெரிஞ்சிடும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள பார்த்தா வாழ்க்கை மறுரூபம் ஆகுதுங்க. இந்த ஆண்டவரோட வாழ்க்கை என்ன தெரியுமா? இந்த மறுரூபம் ஆகுறது, இந்த மறுபடியும் பிறக்கிறதுல என்ன தெரியுமா? நான் பழைய மனுஷன் இல்லை, இப்போ நான் ஒரு புதிய மனுஷனா வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பூ இப்ப புதுசா பூத்திருக்கு. அல்லேலூயா. இந்த மரத்துல சில தேவையில்லாத கசப்பான பூக்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த மரம் என்னமா பண்ணுச்சு? ஒரு ஷேக்கு பண்ணுச்சு. அப்படியே ஒரு ஆடிட்டு அப்படியே இல்லை, தென்றல் பரிசுத்த ஆவியாளர் காத்து அந்த மரத்து மேல அடிச்ச உடனே அந்த தேவையில்லாத கசப்பான பூக்கள்லாம் விழுந்துட்டு நல்லா மனமகிழ்ச்சியின் பூக்கள், எல்லாரையும் நேசிக்கிற பூக்கள், எல்லாரையும் அன்பு கூறுகிற பூக்கள் நம்ம மரத்துல மலருதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு புதிய ஆளா வரணும். ஆண்டு விரும்புகிறார் புதிய ஆளா வரணும். அதை தான் நான் நேற்று ப்ராஃபட்டிக் ஈவினிங்ல பேசினேன். யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இதுக்கு ஆண்டு தருகிற ரிப்ளை பாருங்க.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஹல்லேலூயா. அவர் சொல்றது அற்புதம், அதிசயம் நிறைந்த வாழ்க்கையை சொல்றாரு நிக்கோதேமு. இவ்வளவு அற்புதம் நடக்குதே அப்படின்றாரு. இவ்வளவு அற்புதமும் எங்க தெரியுமா பாருக்கு? அது தேவனுடைய ராஜ்யத்துல இருக்குப்பா. ஒருத்தவன் மறுபடியும் பிறக்காட்டினா இந்த அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம் நிறைஞ்ச தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாதுப்பா. நேற்று நான் பேசின மெசேஜை ஷார்ட்டாக சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்குள்ளே போகிறேன். நேற்று நம்ம பார்த்தோம் என்ன நடந்ததுன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம் பிரதர். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிரதர். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டாலும் ஏன் பிரதர் வாழ்க்கை மாறலை? ரட்சிக்கப்பட்டாலும் ஏன் பிரதர் இந்த வேதம் சொல்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல? ரட்சிக்கப்பட்டாலும் என் வாழ்க்கை சுத்தமாக எதுவும் மாறின, ஏதோ ஓரளவுக்கு மாறின மாதிரி இருக்கு. ஆனால் இந்த வேதம் சொல்கிற அளவுக்கு ஏங்க என் வாழ்க்கை மாறல அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு அந்த நிக்கோதேமுக்கு என்னன்னா, என்னங்க கடவுள் ஒருத்தர் உங்க கூட இருந்தாதான் இவ்வளவு அற்புதங்கள் நடக்கும், உங்ககிட்ட நடக்குது, கண்டிப்பா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்க அப்படின்றான். அப்பனா அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா கடவுள் கூட இருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா? அது தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ற வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாரும் சொல்றேன் கடவுள் கூட இருக்கிறாரு, கடவுள் கூட இருக்கிறார் பிரதர், ஆனா என் லைஃப்ல எதுவுமே நடக்கல அப்படின்றீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பார்க்கவே முடியாதுங்க. அப்புறம் எப்படி அதை போய் வாழ முடியும்? ஒரு ஊரை நீங்க பார்க்கவே இல்லை, அதில் எப்படி போய் நீங்க வாழுவீங்க? ஐயா நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஆசை இருக்கியா? அதுக்கு ஒரே ஒரு தகுதி, ரட்சிப்பு இலவசம், ரட்சிக்கப்பட்டுடுறோம், சால்வேஷனுக்குள்ள வந்துடுறோம், உண்மைதான். ஆனா கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போறதுக்கு நம்ம மறுபடியும் பிறக்கிறவர்களாக இருக்கணும் பிரதர். மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னா, பழைய மனுஷனை எல்லாம் கலைந்து போட்டு நான் ஒரு புதிய மனுஷனாய் வருவது. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் இருந்த அசிங்கம், பாவம் இப்ப இந்த புதிய மனுஷன்ட்ட இல்லை. இந்த புதிய மனுஷன்ட்ட மாம்சத்தின் கிரியைகள் இல்லை, இப்ப ஆவியின் கனிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு. சில பேர் லைஃப்ல நம்ம பார்க்குறோம், ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாங்க. ஏன் நிக்கோதேமு மாதிரி பார்க்குறோம், நிக்கோதேமு மாதிரி சொல்றோம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருப்பா, அதனால தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சொன்னேன், நீங்க ஒரு இந்திய தேசத்துல அந்த கவர்மெண்ட்ல வாழ்ந்தாதான் அந்த தேசத்துடைய சலுகைகள், ஆசீர்வாதங்கள், என்னென்ன ரைட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாட்டில் வாழாம, அமெரிக்கா தேசத்துல போய் வாழாம, அந்த நாட்டுடைய அந்த ராஜாங்கத்தினுடைய சலுகைகள் நமக்கு கிடைக்கணும்னா அது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல வாழாம சாத்தானுடைய ராஜ்யத்தில் வாழ்ற எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டு நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வேணும்னு கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும் பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அதான் ஆண்டு கீழே சொல்வாரு, ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். நம்மளாம் ஒரு நாள் நம்மளுடைய பெற்றோர்களால மாம்சத்தினால பிறந்தோம், ஆனா இன்றைக்கு நாம் பிறந்திருப்பது ஆவியினால். ஹல்லேலூயா. அவர் நம்மை எப்படி ஜெனிப்பித்தாரா? தம்முடைய வார்த்தையை கொண்டு ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. நாம் மறுபடியும் பிறந்தோம். எப்படி பிறந்தோம் பிரதர்? இந்த புதிய மனுஷன் நான் பிறக்கிற இந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி பிரதர் வருது அப்படின்னா, இங்க பாருங்க வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை எடுத்து படிங்க. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களை மறுபடியும் பிறக்க வைப்பது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. உங்களை திரும்பவும் பிறக்க வைக்கிறது என்னங்க? இந்த வார்த்தையை படிக்க படிக்க படிக்க, அந்த வார்த்தையை நீங்க தியானிக்க தியானிக்க தியானிக்க, நீங்க அந்த வார்த்தை உங்களை செதுக்கும். ஒரு கல்லு கோணமாலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிற்பி என்ன செய்வாரு? அதை அழகா அதை தட்டி 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 என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு பொருளா அதை உருவாக்குவாங்க, ஒரு அழகான இதா உருவாக்குவாங்க.
ஒரு டிசைன் சூப்பராக வந்துடும். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா நம்மளை செதுக்கும். ஒரு அழகான டிசைனா, ஒரு அழகான உருவமா ஆண்டவர் எப்படி விருப்பப்படுறாரோ, இந்த குயவன் அந்த மண்ணை எடுத்து பிசைஞ்சி அதை அழகா அதை ஒரு பானையாவோ ஒரு வெசலா உருவாக்கும் போது பாருங்க, அதை அழகா உருவாக்குவாரு. அது அநேகருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி உருவாக்குவாரு. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தைகளால் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எஸ், நான் சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. இங்க பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, உங்க வாழ்க்கை தேவனிடத்தில் இருந்ததானால் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கையாக இருக்கும். உங்க ஃபைனான்ஸ் தேவனிடத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருடைய ஃபைனான்ஸ் மாதிரி தெரியுமா இருக்கும்? ப்ராஸ்பரிட்டி மாதிரி தெரியுமா இருக்கும்? இந்த உலகத்துல நம்பர் 1 கோடீஸ்வரன் அவன் மாதிரி இல்லை, கடவுளுடைய செழிப்பு போல உங்கள் வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ஆகையால் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நம்ம வாழ்க்கை தேவனிடத்தில் இருக்குமானால், கர்த்தரோடு இசைந்து இருப்போமானால், நம் வாழ்க்கை அதே மாதிரி அந்த வார்த்தை எப்படி தேவனா இருந்துச்சோ, நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நாமளும் ஆண்டவருக்கு ஒரு மாடலாக தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவனுடைய வார்த்தை தேவனா இருந்தது பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் நம்ம செய்யற பிசினஸ் கடவுள் செய்யற பிசினஸ் மாதிரி ஆயிடும். நம்ம வாழ்ற வாழ்க்கை கடவுள் வாழ்ற வாழ்க்கை மாதிரி ஆயிடும். நம்ம பார்க்கிற பார்வை கடவுள் பார்க்கிற மாதிரி ஆயிடும். நம்ம பேசுற பேச்சு அது கடவுள் பேசுற மாதிரி இருக்கும். வார்த்தை தேவனிடத்தில் இருந்த இந்த நெல்லிக்காயை ஏதாவது அந்த தேனுக்குள்ள போட்டுருவாங்க பாருங்க, ஊற அதை எடுத்து கடிச்சிங்கன்னா தேனோட எல்லா சாரும் உள்ள இறங்கி அதை கடிக்கும் போது அந்த நெல்லிக்காயோட சாறு போய் அந்த தேனோட சாறு உங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கடவுளோடு இசைந்து இருக்கிறோமோ, அவர் சொன்னார்ல, நான் செடி நீ கொடி, ஹல்லேலூயா, விட்டு பிரியாத, என்னை ஒட்டிக்கிட்டே இருன்றார் ஆண்டவர். என்னை விட்டு கீழே போயிடாத, உன்னை மிதிச்சிருவாங்க, உன்னை அறுத்து போட்டுருவாங்க. என்ன ஆண்டவரே, நீங்க செடி, நான் உங்க மேல படர்ந்து இருக்கிற கொடியா? ஆமா, 24 மணி நேரம் என்னை ஒட்டிக்கிட்டே இரு. செடி எது கொடி எதுன்னு தெரியாது, அப்படி இருக்க ஆசைப்படுறார் அந்த ஆண்டவர் நம்மளோட. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கை போற மாறப்போகுதுங்க. யார மாதிரி இங்க வாழணும்? நான் சொல்லுவேன்ல, நான் இயேசு மாதிரி வாழணும், எங்க அப்பா ஏசப்பா மாதிரி வாழணும். யாராவது இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, யாராவது கேட்டால், பெரிய பெரிய ஃபேமஸ் ஆக்டர்லாம் கேட்டால், எங்கள் அப்பா மாதிரி பெரிய ஒரு நடிகர் ஆகணும். ஸ்போர்ட்ஸ் மேன் யாராவது கேட்டால், எங்கள் அப்பா மாதிரி பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும். நம்மளெல்லாம் கேட்டால், எங்கள் அப்பா ஏசப்பா மாதிரி வாழணும் இந்த பூமியில். ஹல்லேலூயா. அவரை மாதிரி வாழணும் ஒரு வாழ்க்கை. அதான் அவர் சொல்லிட்டார். அவர் எப்படி தெரியுமா? அவர் நமக்கு மேல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறத காட்டிலும் அதிகமா செய்வான், என் பிள்ளைங்க என்னை விட அதிகமா செய்யும் அப்படின்ட்டாரு. இப்ப நம்ம நினைப்போம், நான் வாழ்ந்ததை விட என் பிள்ளைங்க நல்லா வாழ நம்ம நினைப்போம், பேரண்ட்ஸ் எல்லாம். அப்ப இந்த வசனம் சொல்றபடி பார்த்தா, பொல்லாத தகப்பன் நீங்களே இப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அவர் எப்படி நினைப்பாரு? நல்லா வாழ. ஹல்லேலூயா. நம்ம ஒண்ணுதான், அவரோடு இருக்கணும். சீஷர்களை ஏன் தெரியுமா தெரிந்து கொண்டாரா? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், வேலை செய்யறதுக்கா,
சீஷர்கள்லாம் ஏசப்பாக்கு சாப்பாடு பரிமாறத்துக்காக கூப்பிட்டுக்கிட்டாரா, இல்ல அவர் லக்கேஜ் சுமக்கிறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டாரா? இல்லைங்க, வசனம் சொல்லுது அவர்கள் தம்மோட கூட இருக்கணுமா, தான் கூட இருக்கணும். இந்த வசனம் எங்கேயாவது இந்த என் லைஃபை ரொம்ப நாளா ஒரு வசனம் போட்டு புரட்டி எடுக்குது. என்னன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சின்ன வயசுல நான் அந்த வசனத்தை கேட்காத நானும் இல்லைங்க, பார்க்காத போர்டும் இல்லைங்க. அப்பெல்லாம் உள்ள ஒன்றும் பண்ணலைங்க. இப்ப தூங்குனா ஏஞ்சா, படுத்தா ஏஞ்சா, நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். அடம் பிடிக்கிறாருங்க அந்த தெய்வம், அடம் பிடிக்கிற. அவன் விட்டு விலக மாட்டேன்றாரு. உன் கையை விட மாட்டேன். குழந்தைங்க தெரியுமா, நம்ம கையை பிடிச்சி டேடி விட மாட்டேன் டேடி, உங்களை விட மாட்டேன் டேடின்னு அந்த குழந்தைங்க நம்ம கையை பிடிச்சிக்கணும் தெரியுமா? அந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிறேன், அவன் கையை பிடிச்சிக்கிறேன், உன் கையை நான் விட மாட்டேன், உன் கையை நான் பிடிச்சிக்குவேன். என்ன பாசம் அந்த தெய்வத்துக்கு, என்ன பாசம், என்ன கொஞ்சம் விலகி போக மாட்டேன்ப்பா, நான் விலகவே மாட்டேன்ப்பா, உன் கூடயே தான்ப்பா இருப்பேன். உண்மையாமே நான் சொல்றேன், ஆண்டோடைய அன்பை அது எப்படி பார்த்தாலும், நான் இங்கே என்னதான் மெசேஜ் கொடுத்துட்டு போனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஃபீல் பண்ணுறத என்னால் 10% தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை தெரியுமா, அது மனுஷனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஒரு அனுபவம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.